வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. ரவை கேசரி செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம ரவையை வறுத்துக்கணும். நான் வந்துட்டு 200 கிராம் தான் எடுத்துருக்கேங்க. ஒரு டம்ளர் 3/4 டம்ளர் இருக்கும். 250 டம்ளரில் 3/4 டம்ளர் 200 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துட்டேங்க. திரும்ப வந்துட்டு அதே வானில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு முந்திரி திராட்சை வறுத்தோடனே திரும்ப நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றுறோங்க. 1 டம்ளர் மீன்ஸ் 3/4 டம்ளர் தான் இருந்தாலும் அந்த 1 டம்ளர் கணக்கு வச்சுட்டேன். 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோங்க. ஏன்னா ரவை வந்துட்டு வேகணும். ரவை கேசரி வந்துட்டு ரவையை வறுத்து நெய்யில் வறுத்து செஞ்சால் தாங்க செமையாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வறுத்து செய்யுங்க. அந்த ரவை வறுத்ததால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும். சரிங்களா? 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோன்னே நம்ம ரவையை கொட்ட வேண்டியது தான். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. ஃபுட் கலர் போட்டேன். ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டேங்க. நம்ம தான் இனிப்பை தூக்கி கொடுக்கணும். ஃபுட் கலர் வந்துட்டு போட்டால் தான் அது ரவை கேசரி. போடலன்னா வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஃபுட் கலர் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பாருங்கள், ரவை வந்துட்டு கட்டி முட்டி இல்லாமல் அப்படியே கிண்டி விட்டு நம்ம ரவை கொட்டணுங்க. கட்டி முட்டி ஆயிடுச்சுனாக்கா அது கேசரி நல்லா இருக்காது. அதுதான் ஒரு முக்கியமான டிப்ஸு. இதெல்லாம் தான் முக்கியமான டிப்ஸு. நம்ம வந்துட்டு இப்போ ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் வந்துட்டு நசுக்கி போட்டேங்க. இப்போ வந்துட்டு ரவை வெந்துடுச்சு. இப்போ இந்த இதில் பதத்தில் இருக்குங்களா, சர்க்கரை போடணும். சர்க்கரை வந்துட்டு நம்ம 3/4 டம்ளர் ரவைக்கு அதோட கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். அதுதான் திட்டமான ஸ்வீட்டு. நீங்கள் அதே 3/4 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சர்க்கரை கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மியாக போட்டாக்கா அது கரெக்டானதாக இருக்கும். சர்க்கரை போட்டோடனே இலகிச்சு பார்த்தீங்களா, இலகிடும். அதனால் மறுபடியும் அடுப்பிலே இருக்கணும். அடுப்பிலே இருந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த நம்ம கேசரி கன்சிஸ்டன்சி வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கிண்டி விட்டுட்டே இருக்க பாருங்கள். இப்போ வந்துடுச்சு பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்துடுச்சிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் இருந்தது. நெய் கொஞ்சம் மேலாக ஊற்றி நாம் எடுத்துட வேண்டியதுதான். சரிங்களா? அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சிம்பிள் ஸ்வீட்டுங்க. பட் டிப்ஸு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சூப்பராகிடுச்சு பார்த்தீங்களா? ரவை செமையாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ரவை நல்லா வெந்து போய் செமையாக இருக்குங்க. நீங்கள் இதேவே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாய்ங்க. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் கேசரி.